மண் வாசனை வந்தா மழை நின்னுடுமா? ஆமா, இது கோடை மழை. கொசுறு கருவேப்பிலை மாதிரி. அப்பாடா, சிரிச்சிட்டீங்க. சூடா ஒரு இஞ்சி டீ குடிக்கலாமா? இல்ல சார், வேண்டாம் சார். எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும். மழை நின்னாதானே போக முடியும். அட, இங்க நிக்கிற நேரம் நல்லா ஒரு டீ குடிக்கலாமே. வேண்டாம் சார். அண்ணே, 2 இஞ்சி டீ போடுங்க. இருங்க தர்றேன். நீங்க டீ கடையில டீ எல்லாம் சாப்பிடுவீங்களா? நீங்க வேற, டீ கடையில டீ குடிக்கிறது, தள்ளு வண்டியில பரோட்டா சாப்பிடுறது, கையேந்தி பவன்ல லஞ்ச் சாப்பிடுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆச்சரியமா இருக்குதுங்க. உலகமே பாராட்டுற ஆள் நீங்க. நீங்க போய் இப்படி. உலகத்தோட ருசி என் கைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஏன் ருசிய தெரிஞ்சவங்க இவங்க தான். சாப்பிடுங்க. இல்ல. சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். அச்சச்சோ, போச்சு போச்சு, மொத்தமா கெட்டு போச்சு. என்னாச்சுங்க? மொட்டை மாடியில துணி காய வச்சிருந்தேன், இப்ப எல்லாமே நனைஞ்சிருக்கும். நனையிற துணி காயறதும் காஞ்ச துணி நனையறதும் ஒரு விஷயமாங்க. சட்டுன்னு சூழ்நிலையை எப்படி சில்லுன்னு அடிச்சு பாருங்க. அடுத்த நிமிஷம் என்னங்கறத மட்டும் தாங்க சயின்ஸ் கண்டுபிடிக்கல. ஆண்டவன் மனுஷனுக்கு வச்சிருக்கிற ஒரே சயின்ஸ் அதுதான். அதனால இந்த நிமிஷம் நமக்கு கிடைக்கிற சான்ஸ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம வாழ்ந்தது எப்படி நம்ம பாலிசி? நல்லதா சார் இருக்கு. இந்தாங்கண்ணே. சார், டீ எப்படி இருந்தது? டீ சூப்பர்ண்ணே. சரி சார். சார், மழை நின்னுடுச்சு சார், போலாமா? வாங்க. மிஸ் பண்ணிட்டேங்க. என்ன சார்? இல்ல, அந்த கடையில சூடா பஜ்ஜி போட்டுருந்தான் பாத்தீங்களா? இந்த டைமுக்கு சூடா 2 மிளகா பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு ஒரு டீயும் குடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அச்சோ, சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட்டிருப்பேன். நீங்க என்ன நினைப்பீங்கன்னு தான். நான் என்ன நினைச்சா என்ன சார், நீங்க சாப்பிட்டுருக்கலாம்ல சார். அதை விடுங்க. மழை பெஞ்சதும் உடனே நீங்க என்ன செய்வீங்க? ஐ மீன், மொட்டை மாடியில காயிற துணி எடுக்கிறத தவிர. முதல்ல ஜன்னல் கதவை இழுத்து மூடிடுவேன். இல்ல, அப்பாவுக்கு ஈரம்னா ஒத்துக்காதுங்க, உடனே சளி பிடிச்சிடுங்க. ஓஹோ. ஆமா, நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? நான் டோட்டலி ஆப்போசிட்டுங்க. மழைன்னு தெரிஞ்சிட்டா அப்படியே ஜன்னல்ல திறந்து வச்சிருவேன். அப்படியே ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்து மணிக்கணக்கா வேடிக்கை பாக்குறதுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். மணிக்கணக்கா வேடிக்கை பாப்பீங்களா? அவ்வளவு நேரம் இருக்குமா உங்களுக்கு? நம்ம நேரம் நம்ம கையில தாங்க. சில நேரம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கொற்ற மழை அப்படியே பைக் எடுத்துட்டு சல்லுன்னு கிளம்பிடுவேன். அச்சோ, எங்க? எங்கேயாவது. போற இடத்த டிசைட் பண்ணாம போயிட்டே இருக்கிறதுல ஒரு சுகங்க. அப்புறம் மழை டயத்துல காய்கறி வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அப்படி தெரியல, ரொம்ப பிடிக்கும். குறிப்பா இந்த மழையில நனைஞ்ச பாவக்கானா எனக்கு உசுறு. எனக்கு பாவக்காவை பார்க்கும் போதுல ஒண்ணு தோணுதுங்க. போன ஜென்மத்துல முதலையா பிறந்ததெல்லாம் இந்த ஜென்மத்துல பாவக்காயா காய்ச்சிருக்குன்னு. அது சரி, உங்களுக்கு என்ன காய் ரொம்ப பிடிக்கும்? அப்பாவுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், புடலங்காவும் பிடிக்கும். சந்தோஷ்க்கு உருளைக்கிழங்குனா உயிர். காலிஃப்ளவர்னா ரொம்ப பிடிக்கும். நான் காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப நல்லா பண்ணுவேன். அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுவேன். அப்படி சாப்பிடுவான், ஒரு முருங்கைக்காய் கூட விட மாட்டான். சுத்தம். நான் உங்களுக்கு என்ன காய் பிடிக்கும்னு கேட்டேன். அதான், கத்திரிக்காய் புடலங்காய் பிடிக்கிற என்னோட அப்பா, உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பிடிக்கிற என்னோட சந்தோஷ்,
அப்புறம் எந்த பொரியல்னாலும் விரும்பி சாப்பிடுற என்னோட பவி மருமக. இவங்க எல்லாரும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குன்னு பிடிச்சது எதுவுமே இல்லையா? தெரியலங்க. இதோ உங்க வீடு வந்துருச்சு. அச்சச்சோ, ஆமால, மறந்துட்டேன். நான் வரேன் சார். நான் ஒன்னு சொன்ன செய்வீங்களா? என்ன சார்? நைட் ஃபுல்லா யோசிங்க. உங்களுக்கு பிடிச்ச காய் எதுன்னு நாளைக்கு சொல்லுங்க. எதுக்கு சார்? சும்மாதாங்க. சரிங்க சார், நான் வரேன். வாங்க. வாங்கம்மா. என்ன லக்ஷ்மி, இதான் நீ வீட்டுக்கு வர நேரமா? உலகமே அழிஞ்சாலும் தெரியாத அளவுக்கு நீ எங்க போய் ராக்கெட் விட்டுட்டு வர? ஒரு சின்ன வேலையா போயிருந்தேன்க்கா. மழை வேற வந்துருச்சு, அதான். சொத்தம். அப்போ உங்க வீட்ல நெருப்பு பிடிச்ச விவகாரம் உனக்கு தெரியாதா? ஐயோ, நெருப்பு பிடிச்சிருச்சா? என்னக்கா சொல்றீங்க? ஏமா 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 லட்சுமிமா, கொஞ்சம் நில்லுங்கம்மா. பதட்டப்படாதீங்கம்மா. இந்த அம்மா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் நடக்கலம்மா. சரியா போச்சு போ. உன் பொள்ள என்னத்தான் பண்ணி வச்சானோ, திடீர்னு கிச்சன்ல இருந்து குப்புன நெருப்பும் புகையும் வந்துச்சு. நாங்க எல்லாரும் அலறி அடிச்சு ஓடி போனோம். ஃபயர் சர்வீஸ் மட்டும் தான் வரல. கடவுளே, அப்பாக்கும் குட்டிக்கும் யாருக்கும் எதுவும் ஆகலையே? அம்மா 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 இருங்கம்மா, பதறாதீங்க. இவங்க சும்மா அள்ளி விடுறாங்கம்மா. நெருப்பெல்லாம் அந்த அளவுக்கு வரலம்மா. அடுப்புல வடச்சட்டி கொஞ்சம் காஞ்சு போச்சு, அதனால ஜன்னல் வழியா புகை வந்துருச்சுமா. அதத்தான் இந்த அம்மா பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன முறைக்கிறீங்க? இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, என்ன காஞ்சுதான் புகை வந்துச்சு. ஆனா பார்த்தப்போ எல்லாரும் பயந்தடிச்சு தானே ஓடி போனோம். அது சொல்ல. என்னத்த சொல்லணும்? பயந்தது நானும் உன்னி சார் மட்டும்தான். விட்டா அமேசான் காடே தீ பிடிச்சி எரிஞ்சு நைல் நதியில இருந்து காவா வெட்டி அதுல இருந்து தண்ணி எடுத்து நெருப்பு அணைச்சுன்னு பில்டப் பண்ணுவீங்க போல இருக்க. வந்துட்டான் நீட்டி முளக்கிட்டு. போட, போய் உன் வேலை பாரு போ. நான் என் வேலையை தான் பாக்குறேன். ஐயோ, ஏமா, நான் தான் சொல்றேன்லம்மா, அந்த அளவுக்கு ஒண்ணு இல்லம்மா. போங்க, அவங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நீங்க போங்க. சரி என்ன, சரிக்கா வரேன். ఏంటి నా గురించి నీకు ఏం తెలుసా? నువ్వు ఇష్టానికి మాట్లాడుతున్నావు. தெலுங்குல திட்ட வேலை வச்சுக்காதமா, அப்புறம் நான் தமிழ்ல திட்டுவேன். குட்டி, சாரிடா குட்டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உன்னால எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா? எங்கம்மா போய் தொலைஞ்ச? தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம போய் சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லாம வாந்தி எடுத்து வயிற்று வலி வந்து கிடக்குறாரு. ஐயோ, என்ன ஐயோ? ஒரு செக்க கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லடா, வீட்ல 2 பேர் பசியா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணுமே தோணுச்சா உங்களுக்கு? இல்லடா, அப்பவே கிளம்பிட்டேன். வரும்போது மழை வந்துருச்சு, அதனால தான். ஸ்டாப்மா, சும்மா ரீசன் எல்லாம் சொல்லாதம்மா. இன்னைக்கு தாத்தா படுத்தின பாட்டுக்கு வேற யாராவது இருந்திருந்தா வீட்டை விட்டு ஓடி இருப்பாங்க. கடவுளே, சரி சரி, அப்பா எங்க? அப்பா எங்கடா செல்லும்? அங்கதான் இருக்காரு. அப்பா, அப்பா. அத்தை, வந்துட்டீங்களா? எதுக்கு வந்த? போன வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வராம பின்ன தியேட்டருக்கு போய் படமா பாப்பாங்க. லட்சுமி, இவள பேச வேணாம்னு சொல்லு. ஒரு கேமராவை கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நல்லா கேளுங்க தாத்தா. நீ பேசாத சந்தோஷ், எல்லாம் உன்னாலதான். கேவலம் அடுப்புல எண்ணெய வச்சு ஒரு அப்பளம் பொரிச்சு சாப்பிட வக்கல உனக்கு. என்ன படிச்சு என்ன வளர்ந்து என்ன யூஸ் இருக்கு உன்னால? ஆமா, காலேஜ்ல எனக்கு அப்பளம் பொரிக்க தான் கத்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் உங்க அம்மாக்கு மட்டும் என்ன, பொறுக்கும் போதே கையில கரண்டியோட வா பிறந்தாங்க? பவி, பேசாதம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் அப்பவே கிளம்பிட்டேன்ப்பா. ஆனா திடீர்னு வர வழியில மழை பிடிச்சிக்கிச்சு, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. கோச்சிக்காதீங்கப்பா. ஏமா, வயசான மனுஷனுக்கு பசிக்கும் தெரியாதா? ஏன் பசிச்சா 2 தோசை சுட்டு கொடுக்க உனக்கு தெரியாதா? இல்லனா சிம்பிளா உப்புமாவாத கிண்டி கொடுத்திருக்கலாம். சரி, அதெல்லாம் விடு. ஆர்டர் பண்ணி அட்லீஸ்ட் 4 இட்லியாவது வாங்கி கொடுத்துக்கலாம்ல. அத விட்டுட்டு பீட்சா என்ன கேக்குது? பீட்சா நான் என்ன சாப்பிடணும்னு எனக்கு நீ சொல்லாத. அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ தாத்தா, நான் உங்களை சொல்லல. தோ இந்த மாங்காய் மடையனுக்கு ஏன் அது தெரியலன்னு தான் கேக்குறேன். பீட்சா சாப்பிட்டா வயிறு அப்செட் ஆகும்னு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும்.
தான் கெட்டதும் இல்லாம தோ உங்களுக்கும் வாங்கி கொடுத்து வயித்து வலி வர வச்சிருக்கான். ஆமாண்டி, நானா பீஸா கேட்டேன்? கேட்டதே தாத்தா தான். இங்க பாரு, ஆர்டர் பண்ணது மட்டும்தானா? டே விர்ற தின்னத விர்ற. டே கொம்மாவுக்கு இவ்வளவு நேரம் அங்க என்னடா வேலை? போனோமா செக்க கொடுத்தோமா திரும்பி வந்தமான்னு இருக்க வேணாமாடா? தப்புதான்ப்பா, மன்னிச்சிடுங்கப்பா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. நான் போனை வேற வீட்லயே மறந்துட்டேனா. பவி வருவான்னு அவளுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தேனா, அதான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. வழியில ஆட்டோ வேற எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னாலதான். நீங்க அத்தைய விட்டுட்டு என்ன திட்டுங்க. உன்னோட எனக்கு என்ன பேச்சு? சரி, அப்படின்னா வீரப்பா உள்ள போய் உட்காந்துக்கோங்க. சும்மா இரு பவித்ரா, பேசாதம்மா. இவர் உன் புள்ள அப்பளம் பொறிக்கிறேன்ட்டு புகையை கிளப்பி விட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? பத்தாத குறைக்கு அவன் கையில வேற சுட்டுக்கிட்டான். அச்சச்சோ, குட்டி சுட்டுட்டியா கையில? காட்டு, கையில அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அடிபட்டுச்சு. சுட்டுட்டியா கையில? மருந்து ஏதாவது போட்டு விடணுமா? நான் மருந்து போட்டு விட்டுமா? ஒண்ணு இல்லம்மா. கையில ஏதாவது அடிபட்டுச்சு? அத்தை காட்டு. ஒண்ணு இல்லன்னு சொல்றல. அத்தை அதெல்லாம் சும்மா பில்டப் அத்தை. ஏன் நம்ம எல்லாம் குக்கர்ல டெய்லி 4 வாட்டி சுட்டுக்கிறது இல்லையா? இவன் சும்மா ஒரு செகண்ட் கடாயில கைய வச்சிருக்கான். பேர உசுனதும் பெருசுக்கு அப்படியே கண்ணு வேர்த்திருச்சு போல. ஏய் பெருசு பெருசுன்னா பிச்சு புடியும் பிச்சு. அது சரி, ஏன் இப்ப நீங்க பெருசு இல்லையா? இப்பெல்லாம் சிறுசுங்களே பீட்சா பர்கர்லாம் வேண்டான்னு சொல்லி பழகிட்டாங்க. நீங்க தான் இன்னும் நப்பாசப்பட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ லட்சுமி, இவ பேசினாலே எனக்கு கோவமா வருது. பவி, வாய மூடுமா. அப்பா, இப்ப உங்களுக்கு வயிறு வலிக்குது தானே? வாங்க, நான் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஒரு மண்ணும் வேணாம், நான் எங்கேயாவது போறேன். மாமனாருங்கிற மரியாதையும் இல்ல, வயசானவங்கிற கரிசனையும் இல்ல. அப்புறம் என்னத்துக்கு நான் இங்க இருக்கேனா? நான் எங்கேயாவது போறேன், நான் எங்கேயாவது போறேன், நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன். அப்பா, டேய் டேய் குட்டி, நீயாவது பேசுடா. அப்பாவை கொஞ்சம் சமாதானப்படுத்துடா. அம்மா பாவம் இல்ல. எதுக்கு எதுக்குங்கிற? ஏன்டா ஒரு நாள் வீட்ல இருந்தோன்னு நினைக்க வச்சிடலாமா? போமா. அத்தை விடுங்க அத்தை. இல்ல பவி, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் பவி. இதுல உங்க தப்பு என்ன அத்தை இருக்கு? வெளிய சாப்பிட்டதால தாத்தாக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் அப்பவே ஓமத்தை கொடுத்துட்டேன். மென்னு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிருந்தா இந்நேரம் சரியா இருக்கும். அவர்தான் சும்மா சீன் போட்டுட்டு இருக்காரு அத்தை. இல்ல 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 பவி, நான் பண்ணது தப்புதான். இதானே வேணான்றது. சந்தோஷ்க்கு கூட என் மேலதான் கடுப்பு. அவன் போட்டிருந்த குப்பையெல்லாம் அவனே கிளீன் பண்ண சொன்னேன். அதுக்கு ஐயாவுக்கு கோவம். இல்ல பவித்ரா, இது வரைக்கும் நான் என்னைக்குமே அப்பாக்கு சாப்பாடு தராம இருந்ததே இல்ல. சந்தோஷ்க்கு தானா எடுத்து சாப்பிடுற பழக்கமே இல்ல. அத்தை, அது யார் தப்பத்த? ஏன் தப்புதான், என்னோட தப்பு மட்டும்தான். ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க? சாஞ்சுக்கிறதுக்கு உங்க தோலை கொடுங்க, அது தப்பு இல்ல. ஆனா தூக்கி சுமக்கதான் பிறந்திருக்கோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அத்தை. அது உங்களுக்கும் நல்லது இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. சரி, முதல்ல சாப்பிடலாம் வாங்க. இல்லம்மா, எனக்கு இப்ப வேண்டாம். ஏன் வேண்டாம்? பசி இல்லைன்னு நான் உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு சாப்பிட பிடிக்கல. எழுந்திருச்சிட்டாரான்னு தெரியலையே. நைட் இது எனக்கு தோணாம போச்சு. அப்பா வயித்து வலிய இப்ப 5 நிமிஷத்துல நான் சரி பண்ணிடுவேன்.
காலையில வந்து அப்பாவுக்கு காஃபி கிடையாது, இந்த கஷாயம்தான். அப்பா, அப்பா எழுந்திருச்சிட்டீங்களா? அப்பா, 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 அப்பா குளிச்சிட்டு இருக்கீங்களா? அப்பா இங்க ரூம்லயும் இல்ல, பாத்ரூம்லயும் இல்ல. காலையில எழுந்திருச்சு அப்பா எங்க போனாரு? அப்பா, என் மேல அவ்வளவு கோவமாப்பா? என்கிட்ட சொல்லாமலேயே வாக்கிங் போயிட்டீங்கல்ல? இங்க பாரு திருவேங்கடம், உன் வயசுக்கு நீ இப்படி பண்றதெல்லாம் தப்பு. உன் மருமக அப்படி என்ன பெரிய குலக்குத்தம் பண்ணது மாதிரி இப்படி முறிச்சுக்கிட்டு திர்ற? சும்மா இரு நடராஜ், உனக்கு ஒன்றும் தெரியாது. வீட்டில் ஒரு கிழமை வெட்டியா உட்காந்துருக்கானே, அவனுக்கு பசிக்குமே, நேரத்துக்கு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமேங்கிற எண்ணம் இருந்திருந்தா அவ இப்படி பண்ணிருப்பாளா? சரி, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? ஒரு நாளைக்காவது ஒரு வேலைக்காவது உனக்கு லேட்டா சாப்பாடு போட்டிருக்காளா? அதுதான் நான் சொல்றேன். நேத்து வரைக்கும் சரியா இருந்த என் மருமக இன்னைக்கு தறிகட்ட ஆடுறானா? அதுக்கு என்ன காரணம்? இங்க பாரு, வாயில ஏதாவது வந்துட போது சொல்லிட்டேன். யாரு தறிகட்டு ஆடுறது? லட்சுமியா? உனக்கு வாய் கோடிக்கிண்டா இப்படி எல்லாம் பேசினா? லட்சுமி தங்கமான பொண்ணு. ஊர்ல எவனுக்குடா இந்த மாதிரி மருமக கிடப்பா? மண்ணாம் கட்டி. அவ என் மருமகளா இருக்கிற வரைக்கும் சரியா தான் இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு ஒரு மருமக வரப்போய் அப்படியே மாறிட்டா. டோட்டல் சேஞ்ச். இங்க பார், பூட்ட கேஸ் ஆகி போச்சு. யாரு? பவித்ராவா? ஓ மண்டையில தான் மசாலா தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பவித்ராவுக்கு என்னடா குறைச்சது? நல்ல பொண்ணு, மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. இங்க பார், அவளை பத்தி ஏன்ட்ட பேசுறியா? அவ மரியாதையை பத்தி ஏன் பேசுனா என்னங்கிற? இங்க பாரு, நீ எதையாச்சும் நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் தப்பாவே பார்க்காத திருவேங்கடம். வாழ்க்கையில ஒரு நாள் 2 நாள் என்னைக்காவது தப்பு நடக்கிறது சகஜம்தான்டா. இங்க பாரு, என் வேதனை உனக்கு தெரியல நடராஜ். நான் பட்ட பாடு நாய் படாத பாடு. சரி, வந்ததும் கசாயம் வச்சு கொடுத்தான்னு சொன்னேல்ல? எவன் கேட்டான் கசாயம்? அதுக்கு பதிலா விஷத்தை கொடுத்து என்னைய ஒரேடியா மேல அமிச்சிருக்கலாம். நானா இருந்தா அதை தாண்டா செஞ்சிருப்பேன். டேய் இந்த பாரு, இந்த காலத்துல பொண்ணுங்க அங்கங்க எப்படி செய்யறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? நம்ம தங்கராசு இருக்கான்ல, தங்கராசு அதான்டா மளிகை கடைக்காரன். ஆமா, அவன் புள்ளையும் மருமகளும் மளிகை கடைக்கு பக்கத்துல ஒரு பிளாட் வாங்கியிருக்காங்க. அதுக்கு என்னவா இப்ப? அதுக்கு என்னவா? அதோட கிரக பிரவேசத்துக்கு தங்கராசையே கூப்பிடல. இதுவரைக்கும் உன்னை வச்சு குப்பை கொட்டினது போதும், இடத்த காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். அவன் இப்ப போறதுக்கு ஒரு போக்கிடம் இல்லாம முதியோர் இல்லத்துல போய் தங்கியிருக்கான்டா. இதுல ஒரு கொடுமை என்னன்னு தெரியுமா? போன மாசம்தான் கடைய மருமக பேருக்கு மாத்தி கொடுத்துருக்கான். இப்ப இருக்கிற இடமும் போச்சு, பொழைக்கிற கடையும் போச்சு. நீ எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல, உனக்கு லட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா வந்திருக்கா. இல்லேன்னு வையே, இந்த காலத்து பொண்ணுங்களெல்லாம் வயசான காலத்துல தண்ணி காட்டிடுவாளுங்க. பெத்தவங்களையே சுத்தமா திரும்பி பார்க்க மாட்டேன்றாளுங்க.
இந்த லட்சணத்துல மாமனாருக்கு சேவை செய்ய இப்படிப்பட்ட மருமக எங்க இருந்துடா கிடப்பா? இவாரு நடராஜே, எனக்கு கோவம் வருது. நான் சொல்றது உனக்கு புரியல. அந்த வீட்டுக்கு இன்னைக்கு நான் போக முடியாது, போறதாவும் இல்ல. ஆமா, உனக்கு என்ன தங்க ஒரு இடம் திங்க ஒரு இடமா இருக்கு? கழுத கட்டா குட்டிச்சவர். ஆமாடா, குட்டிச்சவர் தான். அது இருக்குல்ல ஊர்ல, எனக்கு போதுன்றேன். நான் எங்கேயோ போறேன், என்னமோ பண்றேன், எப்படியோ இருந்துட்டு போறேன். இவாரு, ஆனா மானங்கட்டு போய் திரும்ப அந்த வீட்டுக்கு மட்டும் போயிருவேன் மட்டும் நினைச்சிடாத. டேய் லூசு பேல, சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதடா. எதுக்குடா உனக்கு இவ்வளவு ஆத்திரம்? ஆமாடா, ஆத்திரம் தான். ஒரு வயசான மனுஷன் கிடையா கிடந்து தவிப்பானேன்னு நினப்பு கொஞ்சமாவது அவளுக்கு இருந்திருந்தா என்னை இப்படி அலைய விட்டுருப்பாளாடா. இது வேறு, என் பிள்ளைய கூட நான் அப்படி நம்பினதில்லை. லட்சுமி லட்சுமின்னு மூச்சுக்கு 300 தடவை அவ பேரை சொல்லி தான் கூப்பிட்டுருக்கேன். எதுக்குங்கிறேன்? அவ பேரை சொல்லிக்கிட்டு இருந்தாதான் நான் உசுரோட இருக்கேங்கிறதே எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இத கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்றாடா. பார், நான் வரல. வேணாண்டா, நான் சொல்றத கேளு. விடுறா. பார், நீ போய் அவள்கிட்ட சொல்லு, இனிமே உன் மாமனார் வீட்டு பக்கமே வரமாட்டான். அவ இஷ்டப்படி எப்படியோ நிம்மதியா இருக்கட்டும். அவ மருமகளே கொஞ்சிக்கிட்டு இருக்க சொல்லு.